முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். மகளிருடைய வாழ்வு ஆபத்துக்கும் அவலத்துக்கும் உள்ளாகிறது. இன்னும் சொல்ல போனால் மாநிலத்தினுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படுகிறது. இப்படி ஒரு மனிதனுடைய உடல், உள்ளம், மூளை, முன்னேற்றம், வளர்ச்சி, வாழ்வு ஆகிய அனைத்தையும் பால்படுத்தும் மதுவை ஒழிக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் சபதமேற்றுக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதன் அடிப்படையிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 24/4/2015 ஆண்டு நடைபெற்ற நம்முடைய பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். தொடர்ந்து 24/5/2015 இந்த ஆண்டிலே நம்முடைய செயற்குழுவிலும் பொதுக்குழுவை போல மதுவை தமிழகத்திலே முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு நடத்தும் மதுக்கடைகளால் அரசுக்கு ஆண்டுதோறும் 25,000 கோடி வருவாய் கிடைப்பதாக சொல்கிறார்கள். நண்பர்களே, இந்த வருவாய் வேறு விதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் இப்படி கிடைக்கும் வருவாய் ஏழையினுடைய வயிற்றில் அடித்தல்லவா கிடைக்கிறது. இல்லாதவருடைய இதயத்தை பிழிந்து கிடைக்கின்ற வருவாய் இந்த வருவாய். மகளிருடைய வாழ்க்கையை கெடுத்து கிடைக்கின்ற வருவாய் இந்த வருவாய். மக்களை மரணப்படுக்கையிலே தள்ளி கிடைக்கின்ற வருவாய் இந்த வருவாய். எனவே தமிழக அரசே, மதுக்கடைகளை மூடுங்கள், மக்களை மரண வாசலிலிருந்து காப்பாற்றுங்கள். ஏழை எளிய குடும்பங்களை சீரழிக்கும் இந்த மது வியாபாரத்தை அரசு உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும். மதுக்கடைகளை மூடினால் அரசுக்கு வரும் முக்கிய வருவாய் குறைந்து போகும் என்கிறார்கள். நண்பர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். தாய்மார்களே, உற்று கேளுங்கள். இது உண்மை அல்ல. மதுக்கடைகளை மூடினால் உழைப்பவன் குடிப்பதை நிறுத்துவான், ஒழுங்காக வேலைக்கு போவான், அதற்கு ஊதியம் முழுமையாக பெறுவான், குடும்ப வருவாய் கூடும், வாங்கும் சக்தி வளரும், வரி வசூல் உயரும், அரசின் வருவாயும் உயரும், மக்களின் வாழ்க்கை தரம் உயரும்.